வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல அலசி பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசில 2026 நோட்டிபிகேஷன் எப்பொழுது வெளியிட போறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வெற்றி பயணம் திட்டம், மகளிருக்கு இலவச வெற்றி பயணம், இந்த திட்டத்தை எப்பொழுது டிஎன்எஸ்டிசிய துவக்கி வைக்க போறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். டிஎன்எஸ்டிசில டிசிசியோடைய நியமனங்கள் 2025 நிறைய முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க. பேருந்து நிலையங்கள், தனியார் பேருந்து நிலையங்கள்ல முறைகேடு, இப்படி பலதரப்பட்ட முறைகேடு டிஎன்எஸ்டிசில இருக்கு. இது எப்பொழுது களையப்படும் அப்படின்றத பற்றி வீடியோல பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசில தற்சமயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும் இந்த 2026 அப்படின்றதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்புகளை வெளியிடப்படுமா? டிஎன்எஸ்டிசில முதல்வர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்புகளை எப்பொழுது வெளியிடப்படுவாரு? 2026 முதலமைச்சர் தாவேக்காவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகச்சிறந்த அப்டேட்டை கொடுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நாம பார்க்கலாம். தமிழகத்துல போக்குவரத்து கழகத்துல 2026 காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதிக அளவுல இருக்குங்க. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை போக்குவரத்து கழகத்துல இருப்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகத்துல அதிகப்படியான காலி பணியிடங்கள் அப்படின்னா அது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. சோ அதுக்கு உண்டானது எல்லாத்தையுமே நிரப்பியே ஆகணும் அப்படின்றது குறிக்கோள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதிக அளவுல புதிய பேருந்துகளை கொள்முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் நிறுவனங்களோட ஒப்பந்தம், பல்வேறு நிறுவனங்களோட ஒப்பந்தங்களும் நடந்துட்டு இருக்கு. சோ புதிய பேருந்துகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதிக அளவுல பேருந்துகளை வாங்க போறாங்க. அதுல ஏற்றாற் போல 12,000 பேருந்துகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 26,000 டிரைவர் எடுக்க போறாங்க, 8,000 கண்டக்டர் எடுக்க போறாங்க. சோ 28,000 வேகன்சிஸ் அப்படின்றது நிச்சயமா இந்த 2026 மிகப்பெரிய அளவுல வேகன்சிஸ். ஏன்னா இலவச பேருந்து பயண திட்டத்தை, வெற்றி பயண திட்டத்தை துவக்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பேருந்துகள் நாட்டுல அதிக அளவுல இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயண திட்டத்தை துவக்க முடியும். அப்படின்றதுனால போக்குவரத்து கழகத்துல புதிய அப்டேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்க. சோ எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல இந்த புதிய அப்டேட்டை இன்னும் ஒரு சில தினங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ நீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகணும். சோ ஆர்டிஓ அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் பெற்றலாம். டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் ஆர்டிஓ அலுவலகத்துல பெற முடியும். ஆனா கண்டக்ட் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகத்துல பெற முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை ஆர்டிஓ அலுவலகத்துல காண்பிச்ச பிறகுதான் உங்களால கண்டக்ட் லைசன்ஸ் அப்படின்றத பெற முடியுங்க. சோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ போக்குவரத்து கழகத்துல 2025 பல்வேறு முறைகேடுகள், பேருந்து நிலையம் தனியாருக்கு முதல் முறையா தனியாருக்கு பேருந்து நிலையத்தை கொடுத்தது எப்படி அப்படின்றது மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்காரு. சோ தனியாருக்கு எதற்காக ஒரு பேருந்து நிலையம், எதற்காக தனியாருக்கு? ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அரசு இயந்திரம் செயல்பட்டு விட்டதா தனியாருக்கு ஓட்டுநர் டிரைவர் எல்லாமே கொடுத்துருவாங்களா? பேருந்து நிலையத்தையே கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன ஓட்டுநர் டிரைவர் எல்லாம் எப்ப கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாரு முதல்வர் விஜய் அவர்கள். இன்னும் ஒரு சில தினங்கள்ல முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ போக்குவரத்து கழகத்துல 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். சோ அந்த மாற்றத்துல தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.